வினிஷ் போகட். இப்போ பாரிஸில் நடக்கிற ஒலிம்பிக்ஸில் இந்தியாவை 50 கேஜிங்க ரெஸ்லிங்கில் ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கவங்க தான் வினிஷ் போகட். நேற்று நைட்டு இவங்க ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணாங்க. ஒலிம்பிக்ஸில் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆன ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ரெஸ்லர்ன்ற ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி வந்த நியூஸ், இன்றைக்கி நடக்க போகிற ஃபைனலில் அவங்க விளையாட போனது கிடையாது. அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு மெடலும் கிடையாது. இந்த ஒரு நாள் நைட்டில் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க எதனால் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க? நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரே டவுட், அவங்க ஃபைனலில் தான் டிஸ்குவாலிஃபை ஆனாங்க, பட் ஏன் மெடல் கிடையாது, அவங்க எந்த பொசிஷனில் ஃபினிஷ் பண்ண போகிறாங்க, இது வந்து நம்ம அப்பீல் பண்ண சான்சஸ் இருக்கா? அது போக ரியோ ஒலிம்பிக், டோக்கியோ ஒலிம்பிக்கில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு தான் ஃபுல்லாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வினிஷ் போகத்துக்கு இது 3rd ஒலிம்பிக். ரியோ ஒலிம்பிக்லேயும் குவார்ட்டர் ஃபைனல் வரையும் வந்துட்டு எலிமினேட் ஆயிருக்காங்க. டோக்கியோ ஒலிம்பிக்லேயும் குவார்ட்டர் ஃபைனல் வந்துட்டு எலிமினேட் ஆயிருக்காங்க. இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஃபைனல் வரைக்கும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. பட் இப்போது 50 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தனால அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்த ஒலிம்பிக்கில் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடி 49.90 கேஜி இருந்திருக்காங்க. பட் செமிஃபைனலுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணும்போது 52.7 கேஜி இருந்திருக்காங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக ஃபுட்டும் எடுத்துக்கல, வாட்டரும் எடுத்துக்கல, கண்டினியூஸாக ஃபுல்லாக ஒர்க் அவுட்டில் தான் இருந்திருக்காங்க. ஜாக்கிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங் இந்த மாதிரி ஒர்க் அவுட்லேயே இருந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் எடையை அவங்க குறைச்சிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி மார்னிங் ஒரு 30 மினிட்ஸ் அவங்க சவுனா செஷனில் இருந்திருக்காங்க. அதாவது நீராவி குழியில் இருந்திருக்காங்க. அதில் இருந்தும் அவங்களேருந்து வெளியே எந்த ஒரு வேர்வையும் வரவே இல்லை. இன்றைக்கி மார்னிங் வெயிட் டெஸ்டிங்காக கூப்பிட்ருக்காங்க. பிகாஸ் இன்றைக்கி நைட்டு 11:23க்கு அவங்களுக்கு ஃபைனல் இருக்குது. ஸோ வெயிட் டெஸ்டிங்காக கூப்பிட்ருக்காங்க. கூப்பிடும்போது பார்த்தா அவங்க ஒரு 150 கிராம்ஸ் கூட இருக்காங்க. ஸோ அவங்க டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலி அவங்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடு வந்திருக்கு. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஆனால் அது போக அவங்களுக்கு இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீர்ச்சத்து குறைபாடு மட்டும்தான். அதுக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. வினிஷ் போகத்தோட ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்கே ரியோ ஒலிம்பிக் தான். அந்த இதில் 48 கேஜியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் மேட்ச்லேயே ரொமானியன் ரெஸ்லரை டெக்னிக்கல் சூப்பரியாரிட்டி மெத்தடில் 11-0 வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஃபைனலில் சைனீஸ் ரெஸ்லர் கூட நடந்திருக்கு. பட் அது ஒரு டைட்டான மேட்சாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வினிஷ் போகட் எடுத்திருக்காங்க. பட் நெக்ஸ்ட் 2 பாயிண்ட் சைனீஸ் ரெஸ்லர் எடுக்க ரொம்பவே போட்டி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. அடுத்து சைனீஸ் ரெஸ்லர் எனான் வினிஷ் போகத்தை ஒரு அன்கம்ஃபர்டபுள் பொசிஷனில் பின் டவுன் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வினிஷ் போகட்க்கு நீல இன்ஜுரி ஆகுது. அந்த இன்ஜுரினால் அவங்க அந்த ரவுண்ட்லேருந்து வெளியேறாங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்கில் குவார்ட்டர் ஃபைனலோட வெளியேறாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட செகண்ட் ஒலிம்பிக் டோக்கியோவில் நடக்குது. ஓப்பனிங் மேட்ச்சில் 7-1 ஸ்வீடன் வெஸ்டரில் டோக்கடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க. பட் அதில் 3-9 அவங்க தோத்துடுறாங்க. ஸோ அந்த ஒலிம்பிக்லேயும் அவங்க குவார்ட்டர் ஃபைனலோட வெளியேறாங்க. நெக்ஸ்ட் பாரிஸ் ஒலிம்பிக் நடக்குது. இதில் ஓப்பனிங் மேட்ச் ஒரு ஒலிம்பிக் சாம்பியன், டோக்கியோ 2020 ஒலிம்பிக் சாம்பியனான ஜாப்பனீஸ் ரெஸ்லர் யூ சுசாகியோட அவங்க போட்டிடுறாங்க. யூ சுசாகி டோக்கியோ 2020 ஒலிம்பிக் ஃபைனலில் யனான் சனன்ற சைனீஸ் ரெஸ்லரை 10-0 தோக்கடிச்சிருக்காங்க. பட் அந்த 10-0 ஃபைனலில் தோக்கடிச்சு கோல்டு மெடல் அடித்தவங்கள நம்ம வினிஷ் போகட் 3-2 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே தோக்கடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யூ சுசாகி இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் 82 மேட்சஸ் விளாண்டுருக்காங்க. அந்த 82லையுமே ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஃபைனலில் வருது. அதில் டோக்கியோ ஒலிம்பிக்கில் 5th பிளேஸ் வின் பண்ண யுக்ரைன் வெஸ்லர் கூட விளாட்றாங்க. அதில் 7-5 வின் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க. நேற்று நைட்டு செமிஃபைனல் மேட்ச் நடந்துச்சு. கியூபா நாட்டை சேர்ந்த கியூஸ்மேன் லோபிஸை 5-0 தோக்கடிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு 11:23க்கு யூஎஸ்ஏ வெஸ்லர் சரா ஹில்டபிராண்ட் கூட வினிஷ் போகட்டுக்கும் மேட்ச் இருந்திருக்கு. இந்த யூஎஸ்ஏ வெஸ்லர் டோக்கியோ 2020 பிரான்ஸ் மெடலிஸ்ட். ஃபைனலி இன்னைக்கு நைட்டு வினிஷ் போகட் ஃபைனலில் விளாட போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க டிஸ்குவாலிஃபைடு. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே டவுட் என்ன, அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனாலும் பரவாயில்ல, ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்களா, அப்போ ஏன் சில்வர் மெடல் கொடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். பட் ஒலிம்பிக்கோட ரூல்ஸ் என்னென்னா, ஒரு ரெஸ்லர் ஃபைனலுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை ஆனாலும் அவங்க வந்து அந்த ஒலிம்பிக்லேருந்து டிஸ்குவாலிஃபை ஆன மாதிரி தான். அதாவது அந்த கேட்டகரியில் அவங்க லாஸ்ட் பிளேஸ் வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த பொசிஷனும் கிடையாது, எந்த ஒரு மெடலும் கிடையாது. அண்ட் கடைசியில் வினிஷ் போகட்டோட மாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெஸ்லிங்கில் ஒரு 100 கிராம்ஸ் ஒரு 150 கிராம்ஸ் கூட இருந்தால் அதை ஏற்றுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஏன் இப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலன்னு தெரில. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியன் சப்போர்ட்டர்ஸ் யாருமே அவங்கள கைவிட்டுறாதீங்க. அவங்க கண்டிப்பாக ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்காக மெடல் வின் பண்ணுவாங்க. நாங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணி கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒலிம்பிக்கோட ரூல்ஸ் 50 கேஜியை விட அவங்க எக்ஸ்ட்ரா வெயிட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டிஸ்குவாலிஃபை தான்.